உலக புகழ்பெற்ற மருத்துவர் வால்டர் சேனிங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1786 ஏப்ரல் 15 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ரோட் ஐலாண்டில் இருக்கிற நியூ போர்ட்டில் வில்லியம் சேனிங்குக்கும் லூசி ரெமிங்டன் எலரி சேனிங்குக்கும் 3ஆம் குழந்தையாக பிறக்கிறார் வால்டர் சேனிங். இவருக்கு கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டரும் 2 பிரதர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ரோட் ஐலாண்டுக்கான ஒரு அட்டர்னி ஜெனரலாகவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னியாகவும் இருந்திருக்கிறாங்க. அதாவது இவருடைய அப்பா ஒரு முதன்மை சட்ட அதிகாரியாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமாக வால்டர் சேனிங் குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1791ஆம் ஆண்டு வால்டர் சேனிங்குக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக நியூ போர்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கே சேர்ந்து வால்டர் சேனிங் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1793ஆம் ஆண்டு செப்டம்பர் 21 அன்னைக்கு வால்டர் சேனிங்கோடைய அப்பாவான வில்லியம் சேனிங் அவருடைய 42 வயதில் இறந்து போயிடுறாங்க. அதாவது வால்டர் சேனிங்கோடைய அப்பா 1751ஆம் ஆண்டு ஜூன் 11 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவர் 1793 செப்டம்பர் 21 அன்னைக்கு அவருடைய 42 வயதில் இறந்து போயிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் வால்டர் சேனிங்குக்கு 7 வயசு தான் இருந்தது. ஸோ வால்டர் சேனிங்கோட குடும்பத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பா இருந்தது. இந்த பெரிய இழப்பு இருந்த போதும் கூட வால்டர் சேனிங்கோடைய அம்மா தொடர்ந்து வால்டர் சேனிங்கை படிக்க வச்சாங்க. இதுக்கப்புறம் 1796ஆம் ஆண்டு இவருடைய 10 வயசுல வால்டர் சேனிங் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பின்னர் இவருடைய அம்மா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே நியூ போர்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி வால்டர் சேனிங் இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஃபிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, அதாவது தத்துவம், இலக்கியம், வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை வால்டர் சேனிங் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை வால்டர் சேனிங் கற்றுக்கிட்டு வந்தாங்க. பின்னர் 1803ஆம் ஆண்டு இவருடைய 17 வயசில் வால்டர் சேனிங் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே நியூபோர்ட் ஹை ஸ்கூல்லையே வால்டர் சேனிங் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அடுத்த ஓராண்டு படிக்கிறதுக்கு அதே நியூபோர்ட் ஹை ஸ்கூல்லையே 1803ஆம் ஆண்டு வால்டர் சேனிங் தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க. இந்த நிலையில் இதே 1803ஆம் ஆண்டு வால்டர் சேனிங்கோடைய குடும்பம் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ரோட் ஐலாண்டில் இருக்கிற நியூ போர்ட்டில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. அப்போ இவருடைய வால்டர் சேனிங்கோடைய குடும்பத்தில் இவருடைய அம்மா இருந்தாங்க. அடுத்து இவருடைய எல்டர் சிஸ்டர், இவருடைய மூத்த சகோதரி இருந்தாங்க. அதுக்கப்புறமா வால்டர் சேனிங்கோடைய எல்டர் பிரதர் ஒருத்தர் இருந்தாங்க. அதே மாதிரி வால்டர் சேனிங்கோடைய யங்கர் பிரதர் ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ மொத்தமாக 4 பேர். அதில் வால்டர் சேனிங் 3ஆவது. அந்த 3 பேரும் இவருடைய அம்மா மட்டும் மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு இடம் பெயர்ந்து அங்கே போய் அவங்க வீடு எடுத்து தங்குறாங்க. இன்னொரு பக்கம் வால்டர் சேனிங் 1804ஆம் ஆண்டு தான் இவருடைய படிப்பை நியூபோர்ட் ஹை ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணாங்க. குறிப்பாக அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை வால்டர் சேனிங் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த 1804ஆம் ஆண்டு வால்டர் சேனிங் நேராக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ரோட் ஐலாண்டில் இருக்கிற நியூ போர்ட்டில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இவர் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. இதுக்கு இவருடைய அம்மா, இவருடைய எல்டர் பிரதர்லாம் உதவியாக இருந்தாங்க. அதாவது இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அந்த காலகட்டத்தில் ஹார்வர்ட் காலேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. கேம்பிரிட்ஜில் தான் இருக்குது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி இவர் பிஏ, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலலாம் வால்டர் சேனிங்குக்கு படிப்படியாக மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதனால் வால்டர் சேனிங் ஒரு பக்கம் இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பிஏ படிச்சுட்டு இன்னொரு பக்கம் அந்த மேசச்சூசட்ஸோடைய இவருடைய குடும்பம் வாழ்ந்து வர பாஸ்டன், அங்கே இருக்கிற ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவர் என்ரோல் பண்ணி மருத்துவமும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வால்டர் சேனிங் படிக்கிற இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்குது. அதுக்கப்புறம் அதே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் ஸ்கூலான ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அது அந்த மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் இருக்குது. ஸோ ரெண்டுமே பக்கத்தில் தான் 2 சிட்டிஸுமே. ஸோ வால்டர் சேனிங்
மருத்துவ படிப்பை வந்து வெளியே இருந்து கேம்பிரிட்ஜில் இருந்தபடியே வந்து படித்தாங்க. ஆனால் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பிஏ வந்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1807 இந்த காலகட்டத்தில் ஒரு ரேட் அண்ட் கேவேஜ் பிரால் ஒன்று நடந்தது. அதாவது ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆனது ஹார்வர்ட் காலேஜுக்கு எதிராக சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நடத்தினாங்க. அதில் வால்டர் சேனிங்கும் ஒருத்தராக இருந்தாங்க. அதாவது வால்டர் சேனிங் வந்து ஹார்வர்ட் காலேஜில் தங்கி படித்து வந்தாங்க. அந்த விடுதியில் வழங்கக்கூடிய உணவு அது வந்து குறிப்பாக வந்து முட்டைக்கோஸ் போன்ற உணவுகள் வந்து அழுகி இருந்தது. அதை அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எதிர்த்து போராடும் விதமாக ராட் அண்ட் கேவேஜ் பிரால் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆனது நடந்தது. அது நடந்த உடனே ஹார்வர்ட் காலேஜ் தரப்பிலிருந்து யார் யாரெல்லாம் இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி வால்டரும் வந்து வால்டர் சேனிங்கும் 1807ஆம் ஆண்டு டிஸ்மிஸ் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ஹார்வர்ட் காலேஜிலேருந்து பிஏ முடிக்கலை. அதுக்கு பதிலாக மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜிலேருந்து இவருடைய குடும்பம் வாழ்கிற அதே மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு போய் அங்கே இருக்கிற ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஜாயின் பண்ணி மருத்துவத்தை வந்து முழுமையாக வந்து முழு கோர்ஸாக எடுத்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1808ஆம் ஆண்டு அங்கேருந்து இவர் வந்து விலகி இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவுக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அது அந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அங்கே இவர் வந்து 1808ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி இவருடைய மருத்துவ கல்வியை தொடர்ந்து படித்தாங்க. குறிப்பாக இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களை வால்டர் சேனிங் வந்து படித்து வந்தாங்க. அதன் பிறகு 1809ஆம் ஆண்டு வால்டர் சேனிங் வந்து இவருடைய 23 வயசில் வால்டர் சேனிங் வந்து அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா ஸ்கூல் ஆஃப் மெடிசன்லேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 1809ஆம் ஆண்டு வால்டர் சேனிங் வந்து நேராக ஈரோப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவிலிருந்து இவர் வந்து ஈரோப்புக்கு போகிறாங்க. குறிப்பாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவர் போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஏற்கனவே இவர் எம்டி டிகிரி முடிச்சிட்டாலும் அங்கே ஜாயின் பண்ணி அப்சட்ரிக்ஸ், கைனகாலஜி, டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் இதை வந்து இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்சட்ரிக்ஸ் அப்படின்றது மகப்பேறியல் மருத்துவம், பிரசவம் பார்க்குறது. அதே சமயம் கைனகாலஜி அப்படின்றது பெண் நோயியல், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவத்தின் கிளை. அதுக்கப்புறம் டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்றது பீடியாட்ரிக்ஸ், அதாவது குழந்தை மருத்துவம், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய. ஸோ இந்த 3 பாடங்களில் படித்தும் அதில் பயிற்சி பெறவும் வால்டர் சேனிங் வந்து விரும்பினாங்க. அதனால இவர் வந்து எடன்பராக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க. ஓராண்டு படித்தாங்க, பயிற்சியும் பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1810ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவர் போய் அங்கே இருக்கிற கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அதாவது கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நார்மலாக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் வால்டர் சேனிங் வந்து 1810ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதே லண்டனில் இருக்கிற செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற இன்னொரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அங்குமே வால்டர் சேனிங் வந்து ஜாயின் பண்ணி மகப்பேறு மருத்துவம், பெண் நோயியல், குழந்தை மருத்துவம் இதிலெல்லாம் இவர் வந்து பயிற்சியும் பெற்றாங்க. பின்னர் இறுதியாக 1811ஆம் ஆண்டோடைய இறுதி காலகட்டத்தில் வால்டர் சேனிங் இவருடைய பயிற்சியை முழுமையாக முடித்து ஒரு முழு மகப்பேறு மருத்துவராகவும் ஒரு மருத்துவராகவும் தகுதி பெற்றாங்க. ஸோ ஒரு அப்சட்ரிசியனாகவும் ஒரு ஃபிசிசியனாகவும் இவர் வந்து தகுதி பெற்றுட்டு யூரோப்பில் இருந்து மறுபடியும் வந்து இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் திரும்பினாங்க. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு இவர் வந்து 1812ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சென்றடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பாஸ்டன்லேயே வால்டர் சேனிங் வந்து ஒரு சின்ன மருத்துவமனை நிறுவி அங்கே இவர் ஒரு மகப்பேறு மருத்துவராகவும் பணியாற்ற தொடங்கினாங்க. அதே 1812ஆம் ஆண்டு இவர் படித்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவர் ஒரு லெக்சரர் ஆன் அப்சட்ரிக்ஸ் அண்ட் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்ற பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. அப்சட்ரிக்ஸ் அப்படின்னா மகப்பேறியல், மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்றது இதுவும் ஒரு மருத்துவத்தின் ஒரு கிளை தான். குறிப்பாக லா அண்டு மெடிசன் ரெண்டுமே இணைஞ்சது தான் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்றது. உதாரணமாக இப்போ வந்து ஒரு தடயம் இருக்குது
அல்லது ஒரு 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 இறப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த இறப்பு எப்போ நடந்தது, இப்போ ஒரு அந்த விசாரணை நடக்கும்போது அதில் மருத்துவர்கள் வந்து உதவி செய்வாங்க. ஸோ இது மாதிரி லீகல் அண்டு மெடிசன் ரெண்டுமே இணைஞ்சது தான் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்றது. ஸோ அப்சட்ரிக்ஸ், மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இந்த 2 விஷயங்களையுமே, இந்த 2 பாடங்களையுமே மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர், லெக்சரர் அப்படின்ற டீச்சிங் கெரியரை 1812ஆம் ஆண்டு வால்டர் சேனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மேசச்சூசட்ஸ் மெடிக்கல் சொசைட்டி அதே 1812ஆம் ஆண்டு நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு ஒரு ஜேர்னலில் சில நபர்கள் கூட சேர்ந்து வால்டர் சேனிங் வந்து நிறுவினாங்க. நியூ இங்கிலாந்து அப்படின்றது இங்கிலாண்டை குறிக்காது, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு பகுதியை குறிக்கிறது தான் நியூ இங்கிலாந்து அப்படின்றது. ஸோ இதில் குறிப்பாக வந்து மேசச்சூசட்ஸ், ரோட் ஐலாண்ட், வெர்மான் போன்ற 6 ஸ்டேட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ளடங்கியது தான் நியூ இங்கிலாந்து ரீஜன் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே உருவாக்குறனால அதுக்கு பேர் வந்து நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு வச்சாங்க. ஸோ அந்த நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் அண்ட் சர்ஜரியோடைய ஃபஸ்ட்டு எடிட்டராக 1812ஆம் ஆண்டிலிருந்து வால்டர் சேனிங் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1814ஆம் ஆண்டு மேசச்சூசட்ஸ் மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. பின்னர் 1815ஆம் ஆண்டு வால்டர் சேனிங் வந்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய லெக்சரர் அப்படின்ற பதவியிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அண்ட் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்ற பதவியை பெற்றாங்க. இவர் தான் அப்சட்ரிக்ஸ் அண்ட் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸோடைய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர், முதல் பேராசிரியர் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் தான். ஸோ அந்த பெருமையை 1815ஆம் ஆண்டு வால்டர் சேனிங் பெற்றாங்க. அதுக்கப்புறம் அதே 1815ஆம் ஆண்டு இவருடைய 29 வயசில் வால்டர் சேனிங் வந்து பார்பரா ஹிக்கின்சன் பெர்கின்ஸ் அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து இவர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பார்பரா ஹிக்கின்சன் பெர்கின்ஸ் அப்படின்றவங்க வந்து 1795 டிசம்பர் 31 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. வால்டர் சேனிங்கை விட 9 வயசு கம்மி. ஸோ அவங்களுடைய 20வது வயதில் வால்டர் சேனிங்கை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமா வால்டர் சேனிங்குக்கும் இவருடைய மனைவியான பார்பரா ஹிக்கின்சன் பெர்கின்ஸ் சேனிங் இவங்க 2 பேருக்குமே வில்லியம் எலரி சேனிங் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும், பார்பரா சேனிங், மேரி சேனிங், லூசி சேனிங் அப்படின்னு 3 பெண் குழந்தைகளும் அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது வால்டர் சேனிங்கோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் 1818ஆம் ஆண்டு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக வால்டர் சேனிங் நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு 1819ஆம் ஆண்டு ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய ஒரு டீனாவே வால்டர் சேனிங் நியமிக்கப்பட்டு இன்னொரு கௌரவத்தை பெற்றாங்க. பின்னர் 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1821ஆம் ஆண்டு அதே பாஸ்டனில் இருக்கிற மேசச்சூசட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக, உதவி மருத்துவராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ஜேம்ஸ் ஜாக்சன் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் இருந்தாங்க. அவருக்கு கீழே இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக 1821ஆம் ஆண்டிலிருந்து வால்டர் சேனிங் பணிபுரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1822ஆம் ஆண்டு வால்டர் சேனிங்கோடைய மனைவியான பார்பரா ஹிக்கின்சன் பெர்கின்ஸ் சேனிங் அவங்க வந்து அவங்களுடைய 26 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. அதாவது வால்டர் சேனிங்கோடைய மனைவி வந்து 1795 டிசம்பர் 31 பிறந்திருந்தனால இந்த 1822 அவங்களுக்கு வந்து 26 வயசு இருந்தது. ஸோ அப்போ அவங்க வந்து இறந்து போனாங்க. இது வால்டர் சேனிங்கோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு பெரிய இழப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வால்டர் சேனிங் தான் வந்து இவருடைய 4 குழந்தைகளையும் சிங்கிள் ஃபாதராக இருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இவர் வந்து இன்னொரு பக்கம் இவருடைய மகப்பேறு மருத்துவர் அப்படின்ற பயிற்சியிலும் இருந்தாங்க. மேசச்சூசட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய ப்ரொஃபஸராகவும் டீனாவும் கூட தொடர்ந்து இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறமா பாஸ்டன் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ஜேர்னல் அதனுடைய ஒரு எடிட்டராகவும் 1828ஆம் ஆண்டு வால்டர் சேனிங் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1829ஆம் ஆண்டு மேசச்சூசட்ஸ் மெடிக்கல் சொசைட்டியினுடைய ஒரு ட்ரெஸரராக, பொருளாளராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. பின்னர் 1830ஆம் ஆண்டு பாஸ்டன் சொசைட்டி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பின்னர் 1831ஆம் ஆண்டு வால்டர் சேனிங் இவருடைய 45 வயசில் எலைசா மேஹியூ வெயின்ரைட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து 2வதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. வால்டர் சேனிங்கோடைய 2வது மனைவியான இந்த எலைசா மேஹியூ வெயின்ரைட் அவங்க வந்து 1794ஆம் ஆண்டு பிறந்தவங்க. வால்டர் சேனிங்கை விட 8 வயசு கம்மி. ஸோ அவங்களுக்கு அப்போ 37 வயசு இருந்தது 1831ஆம் ஆண்டு திருமணத்தின் போது. இதுக்கப்புறமா வால்டர் சேனிங் மற்றும் இவருடைய மனைவியான எலைசா மேஹியூ வெயின்ரைட் சேனிங் அவங்க 2 பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போக ஆரம்பிக்குது. அவங்க இவருடைய முன்னாள் மனைவிக்கு பிறந்த குழந்தைகளெல்லாம் அவங்களே வந்து பார்த்து
பார்த்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் சில நபர்கள் கூட இணைஞ்சு பாஸ்டன் சிட்டி லையிங் இன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், ஒரு மகப்பேறு மருத்துவமனையை 1832ஆம் ஆண்டு வால்டர் சேனிங் வந்து கோஃபவுண்ட் பண்ணாங்க. அதாவது இணை நிறுவனராக இருந்து நிறுவினாங்க சில நபர்கள் கூட சேர்ந்து. இந்த பாஸ்டன் சிட்டி லையிங் இன் ஹாஸ்பிட்டல் தான் பிற்காலகட்டத்தில் பீட்டர் பென் பிரிகம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு மாறி அடுத்து இன்றைய காலகட்டத்தில் பிரிகம் அண்ட் உமன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்குது. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதை வந்து நிறுவனர்களில் ஒருத்தர் வந்து வால்டர் சேனிங் 1832 இவர் அதை நிறுவினாங்க. இதுக்கப்புறமா 1833ஆம் ஆண்டு மேசச்சூசட்ஸ் மெடிக்கல் சொசைட்டியினுடைய ஆனுவல் அட்ரஸை வந்து இவர் வந்து 1833 கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் 1834ஆம் ஆண்டு வால்டர் சேனிங்குக்கும் இவருடைய இரண்டாவது மனைவியான எலைசா மேஹூ வெயின்ரைட் சேனிங், இவங்க 2 பேருக்குமே வில்லியம் ஹென்ரி சேனிங் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும் போதே வால்டர் சேனிங்கோடைய மனைவியான எலைசா மேஹூ வெயின்ரைட் சேனிங் வந்து அவங்களுடைய கிட்டத்தட்ட 39-40 வயதில் 1834ஆம் ஆண்டு அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அது குறிப்பாக வந்து குழந்தை பிறப்பின் போது ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக இவருடைய மனைவி இறந்து போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வால்டர் சேனிங்கோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகள் வந்து இருந்தது. இப்போ வால்டர் சேனிங்குக்கு 5 குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள் அப்படின்னு. ஸோ 5 பேரையுமே வால்டர் சேனிங் தான் வந்து அடுத்து சிங்கிள் ஃபாதராக இருந்து தொடர்ந்து வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் 1834 மே 25 அந்த காலகட்டத்தில் வால்டர் சேனிங்கோடைய அம்மாவான லூசி ரெமிங்டன் எலரி சேனிங் அவங்களும் வந்து அவங்களுடைய 81 வயசில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா வால்டர் சேனிங்கோடைய அம்மா 1752 செப்டம்பர் 12 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவங்க இவருடைய அப்பாவோட ஒரு வயசு கம்மி. அவங்க 1834 மே 25 அன்னைக்கு அவங்களுடைய 81 வயசில் இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து ஏற்பட்ட உயிரிழப்புகள் வால்டர் சேனிங்கோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது. இது மனதளவுலையும் பெரிய அளவில் துன்பத்தை வால்டர் சேனிங்குக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இதெல்லாம் கடந்து வால்டர் சேனிங் வந்து தொடர்ந்து இவருடைய ப்ரொஃபஷனில் கவனம் செலுத்தினாங்க. குறிப்பாக 1835ஆம் ஆண்டு பாஸ்டன் சொசைட்டி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரியோடைய இவர் ஆனுவல் அட்ரஸை வந்து இவர் கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த மேசச்சூசட்ஸில் இருக்கிற மேசச்சூசட்ஸ் டெம்பரன்ஸ் சொசைட்டி அதுக்குண்டான ஒரு செக்ரட்டரியாகவும் அந்த 1835 வால்டர் சேனிங் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா மேசச்சூசட்ஸ் டெம்பரன்ஸ் சொசைட்டியினுடைய ஆனுவல் அட்ரஸை 1836 வால்டர் சேனிங் கொடுத்தாங்க. இதன் பிறகு சில ஆண்டுகளுக்கு அப்புறமா 1839ஆம் ஆண்டு மேசச்சூசட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலோடைய அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன், உதவி மருத்துவர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து ஒரு ஃபுல் ஃபிசிஷியனாக பதவி உயர்வை வால்டர் சேனிங் பெற்றாங்க. இதுக்கப்புறம் தான் அனீமியா, ரத்த சோகை குறித்து வால்டர் சேனிங் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இந்த காலகட்டத்தில் மயக்க மருந்தே கண்டுபிடிக்கப்படலை. மயக்க மருந்து வந்து கண்டுபிடிக்கப்படாதனால ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறதுனாலோ, குழந்தை பிறப்பின் போதோ அல்லது வேறு ஏதாவது அறுவை சிகிச்சை கொடுக்கறதுனாலோ அப்போ வந்து மனிதர்கள் வந்து அப்படியே அந்த நோயாளிகள் வந்து அப்படியே வந்து முழிச்சு இருக்கும் போதே, அவங்க வந்து மயக்கத்தில் இல்லாத போதே அறுவை சிகிச்சையோ அல்லது மற்ற சிகிச்சையோ கொடுப்பாங்க. அதனால வந்து நோயாளிகளுக்கு நிறைய வலி ஏற்படும், வலி வேதனை ரத்தப்போக்கெல்லாம் ஏற்படும். ஏன்னா ரொம்ப பதற்றப்படுவாங்க. அந்த வலியின் போது பதற்றம் அதிகரிக்கிறனால அதிகப்படியான ரத்தப்போக்கு ஏற்பட்டு நிறைய நபர்கள் அதனாலேயே கூட இறந்து போனாங்க. ஸோ மயக்க மருந்து இல்லாத அந்த காலகட்டம் அப்படி இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க 1842ஆம் ஆண்டு வால்டர் சேனிங் வந்து நோட்ஸ் ஆன் அனீமியா அப்படின்னு சொல்லி ரத்த சோகை குறித்து ஒரு புக் எழுதி இவர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து அட்ரஸ் ஆன் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் பாப்பரிசம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை 1843ஆம் ஆண்டு வால்டர் சேனிங் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா எ ப்ளீ ஃபார் பியூர் வாட்டர் அப்படின்னு ஒரு புக்கு 1844ஆம் ஆண்டு வால்டர் சேனிங் வெளியிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தான் வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன் அப்படின்ற ஒரு தலை சிறந்த ஒரு பல் மருத்துவர், அவர் வந்து ஈத்தர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அனஸ்தீசியாவா மயக்க மருந்து அவர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ அதை வந்து அவர் வந்து யூரோப்பில் பண்ணியிருந்தாங்க. இந்த வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன் இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ அவர் அந்த 1844க்கு பிறகு தான் அவர் வந்து ஈத்தரை வந்து கண்டுபிடிச்சாங்க, ஒரு மயக்க மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் ஈரோப் முழுக்க ஈத்தர் பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் குளோரோஃபார்ம் பயன்படுத்தலாம் அப்படின்னு இப்படி வந்து படிப்படியாக வந்து எதை மயக்க மருந்தாக பயன்படுத்துறது அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. அப்போ 1846ஆம் ஆண்டு வால்டர் சேனிங் தான் அமெரிக்காவில்
ஃபஸ்ட்டு நபர் இந்த ஈத்தரை வந்து பயன்படுத்தி ஒரு குழந்தை பிறப்பை வந்து பண்ணாங்க. இவர் ஒரு மகப்பேறு மருத்துவராக இருக்கும்போது மேசச்சூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெண் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு சைல்டு பெர்த் வந்து நடக்கும்போது அவங்க வலியை வந்து தாங்க முடியாது அப்படின்றனால ஈத்தரை அனஸ்தீசியாவா மயக்க மருந்தா வால்டர் சேனிங் வந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த குழந்தையை வந்து வெளியெடுத்தாங்க. ஸோ வால்டர் சேனிங் தான் வந்து அமெரிக்காவில் முதல் நபர் ஈத்தரை பயன்படுத்தி ஒரு குழந்தை பிறப்பில் வந்து சிகிச்சை கொடுத்த ஒரு மருத்துவர். ஸோ அந்த பெருமையை வால்டர் சேனிங் வந்து பெற்றிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் மேசச்சூசெட்ஸ் சொசைட்டி ஃபார் எய்டிங் டிஸ்சார்ஜ் பேஷண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து இவர் வந்து உருவாக்கினாங்க. ஒரு சொசைட்டியை உருவாக்கி அதனுடைய பிரசிடெண்ட்டாகவும் வால்டர் சேனிங் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1847 ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய டீன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து 28 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து விலகினாங்க. ஏன்னா அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய டீன் அப்படின்ற பொறுப்பில் 1819 1847 வரைக்கும் இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து சைல்ட் பெர்த்தில் ஈத்தரை பயன்படுத்தினதை பற்றி வால்டர் சேனிங் வந்து ஒரு ஒர்க் எழுதினாங்க. அதை வந்து ட்ரீட்டஸ் ஆன் ஈத்தரைசேஷன் இன் சைல்டு பெர்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு. இது 1848 வால்டர் சேனிங் எழுதி வெளியிட்டாங்க. அது 1849 மறுபடியும் ட்ரீட்டஸ் ஆன் ஈத்தரைசேஷன் இன் சைல்டு பெர்த் அப்படின்னு இன்னொரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதில் வந்து இவர் வந்து 581 பேஷண்ட்ஸுக்கு குறிப்பாக வந்து ப்ரெக்னன்சியில் இவர் வந்து அந்த பிரசவம் பார்த்துருக்குறாங்க. 581 கேசஸை. ஸோ அதை வந்து இதில் இல்லிஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1851 வால்டர் சேனிங் வந்து ப்ரொஃபஷனல் ரெமினிசென்சிஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் நியூ அண்ட் ஓல்டு அப்படின்னு இன்னொரு புக்கை அதே 1851 இவர் வெளியிட்டாங்க. மேலும் மிசலேனியஸ் போயம்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க்கு அதையும் அதே 1851 வால்டர் சேனிங் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து யூரோப்புக்கு 1852 காலகட்டத்தில் பயணம் பண்ணவும் செஞ்சாங்க. பின்னர் இறுதியாக 1854 வால்டர் சேனிங் வந்து அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அதோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அண்ட் மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அந்த பொறுப்பில் இருந்து 1854 வால்டர் சேனிங் வந்து ரிட்டையர் ஆனாங்க. கிட்டத்தட்ட வந்து அங்கே 39 வருடங்கள் 1815 to 1854 வரைக்கும் ப்ரொஃபஸராக அங்கே வந்து ஒர்க் பண்ணி இவர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1856 வால்டர் சேனிங் வந்து ஃபிசிஷியன்ஸ் வெக்கேஷன் ஆர் எ சம்மர் இன் யூரோப் அப்படின்னு ஒரு புக் எழுதி ஒரு வெளியிட்டாங்க. அதே 1856 சஃபெக் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக இவர் நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1857 வால்டர் சேனிங் வந்து ரீஃபார்மேஷன் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதி வெளியிட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு 1861 இவர் வந்து அந்த மேசச்சூசெட்ஸோடைய பாஸ்டனில் இருக்கிற அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் பாஸ்டன் அதனுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக 1861 இவர் நியமிக்கப்பட்டாங்க. ஏன்னா பாஸ்டனில் அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் பாஸ்டன் வந்து 1861 அந்த காலகட்டத்தில் தான் நிறுவப்பட்டது. உடனடியாக அதனுடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக வால்டர் சேனிங் தான் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு 1866 பாஸ்டனில் இருக்கிற டோர்செஸ்டர் அப்படின்ற இடத்துக்கு வால்டர் சேனிங் வந்து போனாங்க. இதுக்கப்புறம் 1867 ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அவங்க தரப்பில் இருந்து ஹானரி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற பிஏ டிகிரி கௌரவ பட்டத்தை வால்டர் சேனிங்குக்கு 1867 வழங்கி இவரை கௌரவிச்சாங்க. அதாவது 1807 அங்கே பிஏ படிக்கும்போது தான் ஒரு ப்ரொட்டஸ்டில் ஈடுபட்டு இவர் வந்து வெளியேற்றப்பட்டாங்க அந்த காலேஜிலிருந்து. ஸோ அங்கே 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1867 அவங்க தரப்பில் இருந்தே வால்டர் சேனிங் வந்து கௌரவ அந்த பிஏ டிகிரியை வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா வால்டர் சேனிங் வந்து மேசச்சூசெட்ஸில் இருக்கிற புரோக்லைன் அப்படின்ற இடத்துல வந்து வாழ்ந்து வந்தாங்க. தொடர்ந்து வால்டர் சேனிங் வந்து மயக்க மருந்தை சைல்ட் பெர்த்தில் பயன்படுத்தணும் அப்படின்றதுல ஒரு அட்வொகேட்டாகவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் முழுக்க இவர் வந்து பெரிய அளவில் வலியுறுத்தி வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து இறுதியாக 1876 ஜூலை 27 அன்னைக்கு இவருடைய 90 வயசில் வால்டர் சேனிங் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1876 ஜூலை 27 அன்னைக்கு இவருடைய 90 வயசில் வால்டர் சேனிங் இறந்து போயிடுறாங்க. இது சில இடங்களில் 1876 ஜூலை 20 அப்படின்னு இருக்குது. இருந்தாலும்
ஜூலை 27, 1876 தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவருடைய 90 வயசில் வால்டர் சேனிங் வந்து இறந்து போனாங்க. வால்டர் சேனிங் இறந்த பிறகும் கூட இன்னைக்கு வரைக்கும் வால்டர் சேனிங் அமெரிக்காவில் போற்றப்படக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வால்டர் சேனிங் தான் வந்து அமெரிக்காவில் சைல்ட் பர்த்துக்கு ஈத்தரை வந்து அனஸ்தீசியாவாக பயன்படுத்தின முதல் நபர். இது மட்டும் இல்லாமல் இந்த பிரிகம் அண்ட் உமன்ஸ் ஹாஸ்பிட்டலை நிறுவன நபர். இது மாதிரி பல விஷயங்களை வால்டர் சேனிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட வால்டர் சேனிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.